வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம். நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சொல்லும் பொழுது, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து வேலை செய்கிறவங்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் பார்த்தும் இருக்கலாம். இப்போது சித்து வேலை செய்பவர்களும் அவர்களால் சித்து வேலை செய்து பயன் அடைந்தவர்களாக சொல்லப்படுபவர்களும் இந்த மாதிரி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய செயல்களை தான் செய்திருக்கிறார்களா என்பது அவரவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த சித்து வேலை அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக் அப்படின்னா அதெல்லாம் என்ன, அதை அதனால் என்ன மாதிரி பயன் அப்படின்றத சுவாமிஜி மிக எளிமையாக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான சித்தன் யார் அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ கேட்போமா சுவாமிஜியோட குரலில்? வாழ்க வளமுடன். நடுத்தருவில் மச்சி போன மான்பட்டையா இருக்கும், அதை காமிப்பான் எல்லாரும் எதிர்லையும். அது மணல்ல சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்து இலை காய்க்கும், அப்புறம் பழமும் காய்க்கும். இதே வித்திய ஒரு நல்ல மஞ்சள் அங்கி போட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு 4 ஆளு காவல் வச்சுட்டு இருந்தா, இதே வித்தியில ஒரு 8ல் 1 பங்கு செய்தாலும் கூட எந்த வித்தையும் இந்த தோல், அதாவது பிச்சு கிராஃப்ட் ஒரு வித்தை இருக்குன்னு எல்லாரும் உடலை விட்ட உயிர்களை அதை தன்மையப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய வித்தைகள் பல. அந்த வித்தைகள் எல்லாம் பிச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக்ல நான் ஒரு சித்த பற்றி எழுதியிருக்கேன். மந்திரம், மந்திரத்தினாலேயோ அல்லது ஒரு மூலிகையினாலேயோ பலருக்கு அவர்கள் செய்யறது எப்படி செய்யறாங்கன்னு தெரிய முடியாது, காண்பிக்கிறாங்க. அதனால அவங்க பெறதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க போய் ஊடுருவி பார்த்தீங்களே, ஆனால் எப்படி இருக்குன்னா நீங்க உட்கொள்ள முடியாத அளவாக. அது ஏன் மக்கள் அப்படி போய் விடுறாங்கன்னா, சுலகமா தனக்கு ஏதோ வேணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மயக்கத்துலதான் உண்மையிலேயே இந்த இதை கண்டுபிடிச்சானே அவனை ஒரு சித்தன் ஏன் சொல்லக்கூடாது, அவன் ஒரு பெரிய மகானா ஏன் எடுத்துக்கூடாது? இங்க நான் பேசுறேன், அதை பதிஞ்சாச்சு, மறுபடியும் எடுத்து பாடுற போது என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் பாடிட்டு ஒரு சித்த அப்படி தட்டுறீங்க, விளக்கு எரி. எங்கேயோ இருக்கக்கூடிய வேகத்தை எலக்ட்ரிசிட்டி ஆக்கி நாடு முழுக்க பறக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் சித்த அல்லவா? இதெல்லாம் தெரியாதனால ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தர் தெரியாத ஒருத்தர் ஏமாற்றி இருக்கிறது தான் நாம் சித்து. ஒரு கோதுமைய 500 கோதுமை ஆக்கி தரக்கூடிய விவசாயி சித்தன் இல்லையா? உலகத்தெல்லாம் வந்தா காப்பாற்ற அவனை சித்தன் என்று எடுத்துக்கொண்டா அது நல்ல அறிவு. ஒரு பொருள் எங்க இருந்து எப்படி வருதுன்னு தெரியாதபடி மாத்துறாங்க பாருங்க, அது சித்து என்று எடுக்க முடியாது. அது ஒரு ஏமாற்று வித்தை தான். அந்த ஏமாற்று வித்தையை நீங்க செய்ய முடியுமான்னு கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் பழக வேண்டுமே இல்லையா? ஆய்க்கட்டு அடிக்கிறது கூட அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். அது தெரியாத எப்படி எடுக்கிறதுன்னுட்டு அதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பொம்மை செய்துட்டு அதில் ஒரு பாக்கெட்டெல்லாம் வச்சுட்டு அதில் ஒரு சாமானை வச்சுருவான். அதில் எலக்ட்ரானிக் இதை வச்சுட்டு அந்த இதை அப்படி எடுக்கிற போது கொஞ்சம் கூட அதிவில்லாத எடுத்தாங்கன்னா தான், இல்லைன்னா கணக்கான மணி அடிக்கும். அதுக்கு பழகிறதுக்கு கூட ஒரு ட்ரைனிங் இருக்குது. அதே போல
இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, நீண்ட கால பயிற்சி வேணும். இதுவரையில இந்த சித்து செய்யறவங்க இருக்காங்களே, எந்த மகானாயிலும் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அதை திறந்து காட்டுற போது இவ்வளவு பெரும் பாவியான்னுட்டு இதனை தெரிஞ்சுப்பான். ஏன்னா அந்த சித்து அந்த முறையில சித்துக்களை கைவசப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய கொலையோ அல்லது செய்யக்கூடிய சம்பவங்களோ அந்த சம்பிரதாயங்களோ அறிவுக்கு ஒவ்வாத. அது இந்த விச்சிகிராப்ட்ல அவ்வளவு கீழ்த்தரமான. ஆகையினால இதை பற்றி எடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சில சித்து செய்யறவர்களை ஒரு பெரிய மகான்கள் இருந்து நம்பிக்கொத்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில நாம் இருக்கிறோம். அவங்களுக்கு மனம் நோகாது இருக்கணுன்றதுக்காக இத சபையில அதிகமா பேசாத இருக்கணும். ஏன்னா பல மக்களுக்கு மனதுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இயற்கை என்பது புலன்களுக்கு எட்டாத ஒரு பேராற்றல். விண் முதலாக உலகம், உயிர்கள் எல்லாமாக வளர்ந்து ஒழுங்காக சிறப்பாக நீதி தவறாமல் இயங்கிக் கொண்டிருப்பது அதுதான் இயற்கை. அப்போ மனிதன் உலகத்துல வாழற போது உலகத்துல உள்ள மண்ணுல ஒரு ஒரு கிராம் கூட மனிதனால செய்யப்பட்டது அல்ல. அதே போல உலக மக்கள் வாழ்வதற்கும் அல்லது மற்ற எல்லாவற்றுக்கும் தேவையான நீர், ஒரு துளி தண்ணியை கூட மனிதன் உற்பத்தி செய்தது இல்லை, செய்ய முடியாது. உட்கொள்ளும் வெளியிடும் சுவாசம், காற்றுல ஒரு சிறு அளவு கூட மனிதன் உற்பத்தி செய்ய முடியாது. வெயிலோ அப்படித்தான், சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை. தினசரி வாழ்க்கையில காலையில மாலை வரைக்கும் நாம் கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளவு பொருட்களை அனுபவிக்கிறோம். அதுல எத்தனை பொருட்கள் நம்மால செய்யப்பட்டது பார்த்தா எல்லாமே உலகம் முழுவதும் உள்ள மக்களால அவங்களுடைய உழைப்பினால, இன்றைய உழைப்பினால மாத்திரம் அல்ல, நீண்ட காலமாக வாழ்ந்து வரக்கூடிய சமுதாயத்துல வாழ்ந்த அறிஞர்கள், திறமையானவர்கள், அவர்களுடைய அறிவும் திறமையும் கொண்டு உற்பத்தியான பொருட்கள் தான் இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை